ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டாப்பிக்கில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பிரின்சிபல் பிளேன், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்த்துடலாம். பிளேன் அப்படின்னா ஏதோ ஒரு 2D ரெக்டாங்குலர் ஷேப் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு டேபிளோட டாப் இருக்குன்னா அது கூட ஒரு பிளேன் தான். சரியா? ஏதோ ஒரு ரெக்டாங்குலர் சைடு வந்துட்டு ஹரிசாண்டலாக வச்சா XYZ, வெர்டிக்கலாக வச்சா Y அண்ட் Z டைரெக்ஷன், அந்த மாதிரி ஏதோ 2 டைரெக்ஷன் குறிக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருந்தால் பிளேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு என்னென்னா the planes which have no shear stress are known as principal planes. Hence, principal planes are the planes of zero shear stress. These planes carry only normal stresses. சரிங்களா? அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கிற பிளேன்ஸுக்கு பேர் வந்துட்டு பிரின்சிபல் பிளேன்னு சொல்கிறாங்க. ஒரு பிளேனில் ஸ்ட்ரெஸ் எப்போ க்ரியேட் ஆகுனாலும் லோடு அப்ளை ஆகும்போது க்ரியேட் ஆகும். நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா லோடு வந்துட்டு அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு பிளேனுக்கு பேரலாக ஒரு லோடு அப்ளை ஆச்சுன்னா அதனால் வர ஸ்ட்ரெஸ் பேர் வந்துட்டு சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது பிரின்சிபல் பிளேன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குது. அந்த ஷேப்பில் வந்துட்டு நமக்கு வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். எப்போவுமே நார்மல் பிரின்சிபல் பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த பிளேனுக்கு பேர் வந்துட்டு பிரின்சிபல் பிளேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா அதில் ஒன்லி வெர்டிக்கல் லோடு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதாவது பிளேனுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் மட்டும்தான் லோடு அப்ளை ஆகுது. பேரலல் டைரெக்ஷனில் லோடு எதுவும் அப்ளை ஆகலை. அப்படிங்கும்போது அந்த பிளேன் பேர் வந்துட்டு பிரின்சிபல் பிளேன்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா அந்த பிளேனில் அப்ளை ஆகிற லோடுனால வர ஸ்ட்ரெஸ்ஸஸ் பேர் வந்துட்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். சரிங்களா? அடுத்தது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் மெத்தட் இருக்குது, கிராஃபிக்கல் மெத்தட் இருக்குது. அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. கிராஃபிக்கல்னால் ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் எந்த பிளேனில் வந்துட்டு லோடு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்த ஃபார்முலாஸ் இருக்குது. மெயினாக ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. சரி, அந்த 3 கண்டிஷன் உங்களுக்கு வந்துட்டு இப்போது தனியாக எடுத்து எழுதி ஃபார்முலாஸோடு இருக்குது. அந்த சீட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா மெம்பர் சப்ஜெக்டட் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இன் ஒரு பிளேனில் மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. சியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகல, நார்மல் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சிக்மா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. சிக்மாங்கிறதா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, அதை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதோட காஸ் ஸ்கொயர் டீட்டா, அது வந்துட்டு லோடு வந்துட்டு எவ்வளோ டிகிரி டில்ட்டாக இருக்குது அந்த மாதிரி டீட்டா வேல்யூ எதை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இல்லைனா 0 டிகிரின்னு போட்டுக்கணும். சரியா? நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை என்னென்னு இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா சிக்மா என்னு சொல்லுவாங்க. அடுத்து டேஞ்சென்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படி வரும்போது சிக்மா டீன்னு சொல்லுவாங்க. அது கண்டுபிடிக்க ஃபார்முலா சிக்மா பை 2 இன்ட்டு சைன் 2 டீட்டா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் கண்டிஷன். அதே மெம்பரில் வந்துட்டு மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரெக்ஷன்னா அதாவது ஒரு லோடு வந்துட்டு எப்படி சொல்கிறது பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆகும், இன்னொன்று வந்துட்டு பேரலல் ஆக்ட் ஆகும். சரி, 2 லோடுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆச்சுன்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னு சொல்லுவாங்க. அப்படி ஆக்ட் ஆகும்போது நார்மல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா சிக்மா 1 டிவைட் பை சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 ப்ளஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் 2 டீட்டா. டேஞ்சென்சியல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா டீக்கு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 இன்ட்டு சைன் 2 டீட்டா. அடுத்தது ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு என்னென்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோடையும் டேஞ்சென்சியல் ஸ்ட்ரெஸ் இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ரூட் எடுத்தோம்னா கிடைக்கிறதா வந்துட்டு ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அதாவது ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சுருக்கமாக சொல்லணும்னா இந்த 2 ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் 2 ஸ்ட்ரெஸ்ஸு அந்த பாடி மேலே ஏற்படுத்துகிற எஃபெக்டை வந்துட்டு
இந்த ஒரே ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஏற்படுத்திடும். சரிங்களா? ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √σ(n²) + σt². அடுத்து மூணாவது கண்டிஷன், மெம்பர்ஸ் சப்ஜெக்டட் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இன் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன் அக்கம்பனிடு பை சிம்பிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ மூணாவது கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 2 பர்பண்டிகுலர் டைரக்ஷன்லேயும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், அதோட அடிஷ்னலாக சிம்பிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தா உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, டேஞ்சன்சி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. இந்த 3 கண்டிஷன் ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. சரிங்களா? இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்துக்குங்க, ஃபார்முலா பார்த்துக்குங்க. சரிங்களா? σ1 σ2 + σ2/2 + σ1 - σ2 × cos2θ. இதில் பார்த்தோம் இல்லையா? இதில் எப்படி பார்த்தோம் பாருங்கள், இதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். அடிஷ்னலாக என்னாகுது, இந்த கேஸில் சிம்பிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் வந்துட்டு τ × sin2θ ஏடா இருக்குது. டேஞ்சன்சி ஸ்ட்ரெஸ் பாருங்கள், இதில் எப்படி இருக்குது, σ1 - σ2/2 × sin2θ இருக்குது. அதே சேம் தான் இங்கேயும் வரும், அதோட அடிஷ்னலாக -τ cos2θ இருக்குது. சரிங்களா? இதை வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் ப்ராப்ளம் நம்பர் 3.11 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, at a point within a body subjected to 2 mutually perpendicular directions. சரிங்களா? 2 பர்பண்டிகுலர், ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கிறது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டயக்ராம் பாருங்கள், 2 ஃபோர்ஸ் இருக்குது, 40 Nm/m² இருக்குது, 60 Nm/m² இருக்குது. இந்த ரெண்டுமே என்ன எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டும் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது ஈச் ஆஃப் த above stresses இஸ் accompanied by a shear stress வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை டவுன்னு எடுத்துக்கிறோம். டிட்டர்மைன் த நார்மல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது σn, அடுத்து shear stress σt அண்ட் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் 3 கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிளேன் வந்துட்டு இன்க்ளைன்ட் அட் an angle of 45 டிகிரி, அப்போ θ வேல்யூ வந்துட்டு 45 டிகிரின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 3 இது இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா 3 கேஸ், மெயின் கேஸ் பார்த்தோம். 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த கேஸ் சூஸ் பண்ணிக்கணும், தேர்டு கேஸ் எடுத்துக்கிறோம். அதாவது 2 பர்பண்டிகுலர் டைரெக்ஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகுது, 3ஆவதாக ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. அந்த 3 ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறத வந்துட்டு தேர்டு கேஸில் தான் பார்த்தோம். அந்த ஃபார்முலா வந்துட்டு இங்கே எழுதிக்கிறோம். σ1 σ2ங்கிறது வந்துட்டு எது அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை σ1 மேஜர் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது மினிமம் இருக்கிறது 40, 80 40 கம்பேர் பண்ணி பாருங்கள், 40 கம்மியாக இருக்குது, அதை வந்துட்டு மைனர் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதிகமாக இருக்கிறது 80, அதை வந்துட்டு மேஜர் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஹரிசான்டலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பிளேனுக்கு பேரல் ஆக்டாகவும் சொல்லியிருக்கேன். ஷியர் ஸ்ட்ரெஸ் 60 Nm/m² இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த 3 வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு σnங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். σnங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு படித்தோம். σ1னா மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் 80, σ2ங்கிறது மைனர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் 40/2 ப்ளஸ் 80 - 40/2 இன்ட்டு cos2θ. θங்கிறது 45 டிகிரி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 60 × sin2θ. 60ங்கிறது டவ் வேல்யூ, ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும்னா நமக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா σn வேல்யூ 120 Nm/m² வருது. சரிங்களா? டயக்ராம் பாருங்கள், டயக்ராமில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஷியர் ஆர் டேஞ்சன்சியல் ஸ்ட்ரெஸ். டேஞ்சன்சியல் ஸ்ட்ரெஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஷியர் ஸ்ட்ரெஸ், அது σtன்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா σ1 - σ2/2 × sin2θ மைனஸ் τ × cos2θ. எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நமக்கு σt வேல்யூ கிடச்சிரும், 20 Nm/m² வருது. அடுத்து ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √σn² + σt².
சரிங்களா. ரெண்டுமே தெரியும். 120 சிக்மா என்னங்கிறது 120ன்னு தெரியும், சிக்மா டிங்கிறது 20ன்னு தெரியும். சரிங்களா. ரெண்டையுமே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ரிசல்டன்ட் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 121.655 வருது. எல்லாமே கேல்சி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா. அதோட கண்டினியூஷன் பாருங்கள். அடுத்து அதே மாதிரி 2 ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் வேல்யூ மேஜர்னு எடுத்துக்கிட்டாங்க 110, மைனருங்கிறது 47, மினிமம் வந்துட்டு மைனர்னு எடுத்துக்கிட்டாங்க, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு டைரக்ஷன் மேக்னிடியூட் ஆஃப் ஈச் ஆஃப் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லாமல் விட்டேன். மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா σ1 + σ2 / 2 ப்ளஸ் √σ1 - σ2 / 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா. அப்படி பாருங்கள். இது சிம்பிளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கேல்சியில். சரிங்களா. அடுத்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்துட்டு இதே ஃபார்முலாவில் நடுவில் இருக்கு இல்லையா, நடுவில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நடுவில் ப்ளஸுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே வந்துட்டு மைனஸ்னு மாற்றிக்கிட்டோம். மற்றபடி எந்த சேஞ்சஸ் கிடையாது. இங்கே வந்துட்டு நடுவில் மைனஸ்னு கொண்டு வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். இப்போ அதுக்கு டைரக்ஷன் வேணுமா, டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா tan 2θ = 2 tau / σ1 - σ2. σ1 வேல்யூ தெரியும், σ2 தெரியும், 2 டவும் தெரியும். tan இன்வர்ஸ் எடுக்கணும். கேல்சியில் போட்டு tan இன்வர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கேல்சி யூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட் டேன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ்னு வரும். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தீட்டா வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எப்படி காமிக்கணும்னா 63 ஒன்று வரும், 243 ஒன்று வரும். 2θங்கிறது 63 அப்படின்னா தீட்டா வேணுன்னா 63 / 2 போடணும். அப்போ 31 டிகிரி 43 மினிட்ஸ் வரும். சரிங்களா. அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா σT max. அதுக்கு 1/2 √σ1 - σ2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவு ஸ்கொயர். இந்த யூனிட் பொறுத்த வரைக்குங்க எல்லாமே ஃபார்முலாஸ் மட்டும் தான். ஃபார்முலாஸ் பண்ண பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுறது மட்டும்தான். சரிங்களா. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு 5th யூனிட்டில் கேட்பாங்க, சிவிலுக்கு 1st யூனிட்டில் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஆனால் 2 பேர்த்துக்கும் யூஸ் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்துட்டு நமக்கு எதில் கேட்டிருக்காங்கன்னா 16 மார்க் சம்மில் கம்பல்சரி கேட்டால் ஆப்ஷன் சம்மில் இந்த மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது எந்த இயர் கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இதில் ரெகுலேஷன் 21 தான். மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு ஏப்ரல் 2024 கேட்டிருக்காங்க. சரிங்களா. டயக்ராமை அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம வரையலை. டேரெக்டாக அவங்க டயக்ராம் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்து அதே ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி அப்படியே கண்டுபிடிக்கிறதா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, தீட்டா வேல்யூன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த அப்புறம் வந்துட்டு இந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா √σn + σt, σn² + σt². சரிங்களா. இதில் என்ன கண்டிஷன் இப்போ என்னென்ன ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் 2 ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இதில் கொடுக்கல. இருங்க. சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பாருங்கள், சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த 75 இருக்கு இல்லையா, இதான் வந்துட்டு உங்களுக்கு சிஎஸ் ஸ்ட்ரெஸ். 100ங்கிறது ஒரு சிக்மா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கு மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் 50, இது σ2, இது வந்துட்டு டவ் வேல்யூ 75ங்கிறது. இந்த 3 வச்சு நீங்கள் வந்துட்டு சம் சால்வ் பண்ணணும். இது வந்துட்டு கம்பல்சரி 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. இது மெக்கானிக்கல் சிவில் 2க்குமே வரும். தேங்க்யூ.